அவருடைய பரிமாணமான புதைப்பிடம் அந்த பக்கத்தில் இருந்திருக்கு. அதை இன்னைக்கு தான் முதல் முறையாக தோண்டிட்டு இருக்கோம். ஏன்னா கீழே டேட்டு நீங்கள் பார்த்தோம்னா 800 BCன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கன்ஃபார்மாக. இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டட் பேஸ்ட் ஆன் த கிரோனாலஜி. இன்னைக்கு கிடைத்த மண்ணெடுப்பின் அடிப்படையில் அதனுடைய காலம் கிமு 800 என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அதான் உண்மை. இது பின்னாடி போடுறோம், அது ஃபைனல் டேட் கிடையாது. ஏன்னா கிடைச்ச எவிடன்ஸை வச்சு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை இன்னும் ஆழமாக நாம் தோண்டி விரிவாக தோன்றும் பொழுது அதனுடைய தன்மை அதை மாற்றி அமைக்கும் என்பதுதான் உண்மை. அந்த டேட்டை நம்ம பரியல் சைடோட கொந்தகை பரியல் சைடோட கம்பேர் பண்ணும்போது தான் அது முழு நிறைவு பெறும். அந்த முழு நிறைவு பெறுவதற்கான செயலை நாம் செய்ய வேண்டும். இதை மாதிரி செயல்கள் நடந்துருக்குதுதான் நாட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஆதாரம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ராக்கிகடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ராக்கிகடிங்கிற சைட் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஹரப்பன் சைட்லேயே பெரிய சைட் ராக்கிகடி தான். 500 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 8 தொல்லியல் மேடுகளை கொண்டது. ராக்கிகடிங்கிற சைட் 8 தொல்லியல் மேடுகளை கொண்டது. 500 ஹெக்டேர் இருக்கு. இப்போ கூட இப்போ ரீசெண்டாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஜனவரி மாதம் திருப்பி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய கண்டினியூட்டி இப்போ அந்த எப்படியாவது அந்த இடத்த பெரிய மவுண்டன் ஒன்று இருக்கு. தட் இஸ் மவுண்ட் நம்பர் 4. அந்த மவுண்ட் நம்பர் 4 தோண்டணுன்ற முயற்சியில் தான் அவங்க தோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க அந்த ராக்கிகடி பார்த்தீங்கன்னா 8 மவுண்ட்ல மவுண்ட் நம்பர் 4, 5 தான் மிக முக்கியமான மவுண்ட். அதுதான் சிட்டாடல் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு கருதப்படுகிறது. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. ராக்கி சாப்பூர்னு சொல்லுவாங்க, ராக்கி காசுன்னு சொல்லுகின்ற அந்த 2 ஊர் அந்த மவுண்ட் மலை இருக்கு, அந்த தொல்லியல் மேடு மலை இருக்கு. தோண்டி பார்ப்பதற்கான வழி இல்லை. எல்லா பெரிஃபரையும் தோண்டிட்டோம். நாங்கள் வேலை பார்க்கும் பொழுது நான் RGR 1ல வேலை பார்த்தேன், மவுண்ட் நம்பர் 1ல வேலை பார்த்தேன். மவுண்ட் நம்பர் 1ல வேலை பார்த்த காரணத்தினால்தான் எங்களுக்கு அந்த பரியல் சைட்டை எங்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஏன்னா அந்த பரியல் சைட்டை கண்டுபிடிப்பதற்கான அனுபவம் கொடுத்தது நம்முடைய மெகலித்திக். மெகலித்திக் கல்ச்சரை நமக்கு அனுபவத்தை கொடுக்கிறது. எப்படி பரியல் சைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி ஹேபிடேஷன் சைட்டை கண்டுபிடிக்கிறதுங்க ஒரு செயலை நமக்கு தமிழகத்தில் நமக்கு கொடுக்கிறது. ஏன்னா ராக்கிகடி தோண்ட போது 97லேருந்து 2000 வரை தோண்டினாங்க. 97லேருந்து 2000 வரை தோண்டும் பொழுது 97ல RGR 1ன்னு சொல்லப்படுகின்ற மவுண்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா லோயர் டவுன். லோயர் டவுன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல ஏதேச்சியா பரியல் வந்துருச்சு. ஏதேச்சியா பரியல் வந்துருச்சுன்னா அந்த பரியலை என்ன பண்ணிட்டாங்க, அந்த பரியலை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, தட் இஸ் ஹரப்பன் பரியல். அது ஹரப்பன் பரியலே கிடையாது. ஏன்னா ஹரப்பன் பரியல்ங்கிறது ஒரு கான்செப்ட் பரியல். அது என்னைக்குமே கிரேவ் குட்ஸோட தான் புதைப்பாங்க. நம்ம எப்படி மெகலித்திக் பரியல் இருந்ததோ, இப்போ சார் ராஜன் சார் சொன்னாதீங்களா எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்கு நமக்கு மெகலித்திக்கும் ஹரப்பனுக்கும். அந்த ஹரப்பன் பரியல்ங்கிறது ஒரு பர்பஸ்ஃபுல்லி ஒரு பரியலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பரியல் என்னைக்குமே ஒரு பிளைன் பரியலாக இருக்காது. ஆனால் நாங்கள் மவுண்ட் நம்பர் 1ல வேலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கிடைத்த பரியல் பிளைன் பரியல். அந்த பரியலை தவறுதலா எங்களோட டைரக்டர் அமரேந்திரநாத் என்ன சொல்லிட்டாரு, இது தான் ஹரப்பன் பரியல் சொல்லிட்டாரு. பட் அது அவ்வளோ பெரிய கான்ட்ரோவர்சியா போச்சு. ஏன்னா என்னைக்குமே ஒரு நகரத்தில் புதைக்கின்ற முறை கிடையவே கிடையாது. நகரத்தை விட்டு வெளியில் புதைக்கின்ற முறை தான் திராவிட பண்பாட்டின் ஒரு கூறாக இருந்திருக்கே தவிர நகரத்துக்குள்ள புதைக்கின்ற முறை கிடையாது. அந்த சமயத்துல அங்க RGR 1 மவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மட் ஸ்ட்ரக்சர் தான் அதிகமா இருக்கும். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் இடமா இருக்கிறது, மட் ஸ்ட்ரக்சர் தான் அதிகமா இருக்கும். அந்த மட் ஸ்ட்ரக்சரை கட் பண்ணி அந்த இடத்துல பரியல் வச்சிருந்தாங்க. அது பேரு வெறும் பிளைன் பரியல் தான். அந்த பிளைன் பரியல் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரேவ் குட்ஸும் இருக்காது. தென் அது கன்ஃபார்ம் பண்ண